வணக்கம். இந்த சிறப்பான விளக்கத் தொகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி அலச போறோம். வெற்றி, அதாவது வினிங் அப்படின்னா என்ன? நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் வெற்றின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தொகுப்புல வெற்றியோட உண்மையான அர்த்தத்தை நாம மறுவரையறை செய்ய போறோம். ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். குறுக்கு வழியில ஜெயிக்கிறது நிஜமாவே வெற்றியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம யாரையாவது ஏமாத்தி ஒரு விஷயத்தை அடையறோம்னா அத பெருமையா வெற்றின்னு சொல்ல முடியுமா? நம்மளோட அந்த அடிப்படை புரிதலையே கொஞ்சம் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. வாங்க இதுக்கான விடையை தேடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான சிந்தனைகள் எல்லாமே ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். குறிப்பா மே 20ஆம் தேதிக்கான குறிப்புல இதோட தலைப்பு என்ன தெரியுமா? விக்ட்ரி, அதாவது வெற்றி. இது ஏதோ மேலோட்டமான விஷயம் இல்லைங்க, மனித வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான ஒரு ஆழமான அலசல். செக்ஷன் 1, விக்ட்ரி என்றால் என்ன? ஒரு நாட்டை கொடுங்கோல் ஆட்சியில இருந்து, அதாவது ஒரு மோசமான அடக்குமுறையிலிருந்து விடுவிக்கிறது தான் உண்மையான வெற்றி. இது சுவாமி சித்பவானந்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறது, அவங்கள அந்த அடக்குமுறையிலிருந்து காப்பாத்துறது, இதுதான் ஒரு தேசத்துக்கு கிடைக்கிற உண்மையான விடுதலை. ஒரு தேசிய அளவுல வெற்றிங்கிறது இதுதான். இது ரொம்ப பிரமாதமான ஒரு பாயிண்ட்டுங்க. ஒரு போட்டியில நம்ம கலந்துக்கிறோம்னா அங்க நேர்மையா விளையாடுறது, அதாவது அந்த ஃபேர் பிளே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க வெற்றி அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம்தான். நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்ல தோக்குறீங்களாங்கிறத விட அந்த ஆட்டத்தை எப்படி நேர்மையா விளையாடுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களை ஒரு உண்மையான வெற்றியாளனா மாத்துது. அடுத்து செக்ஷன் 2, போலியான வெற்றிகள். இப்போ ஒரு பொருளை தப்பான வழியில எந்த ஒரு நேர்மையும் இல்லாம அடையறதுக்கு பேரு நிச்சயம் வெற்றி கிடையாது. சுவாமி சித்பவானந்தர் இத ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃப்ராடுலன்ஸ், அதாவது மோசடி அப்படின்னு சொல்றாரு. ஏமாத்தி ஒன்ன வாங்குறது எப்பவுமே நமக்கு பெருமை சேர்க்காது. அது சுத்தமான மோசடி வேலை. இத நம்ம எப்போ மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களை விட பலவீனமானவங்களையும் விவரம் தெரியாதவங்களையும் ஈஸியா ஏமாட்டி தோற்கடிச்சிட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு காலரை தூக்கி விடுறதுக்கு பேரு வெற்றி இல்லைங்க. அதுக்கு பேரு பிளண்டர், அதாவது கொள்ளையடிப்பது அப்படின்னு மூலக்குறிப்புல ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. திக்கற்றவங்களை அடிக்கிறது கோழைத்தனம். அது ஒரு நாளும் வெற்றி ஆகாது. செக்ஷன் 3, உண்மையான வெற்றியின் முகம். ஃபேர் அக்விசிஷன் பை ஃபேர் பிளே இஸ் விக்ட்ரி. நேர்மையான முறையில விளையாடி நீர்மையான வழியில ஒரு விஷயத்தை நாம அடைறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் உண்மையான வெற்றி. ஷார்ட்கட்ஸ் தேடாம, குறுக்கு வழியில போகாம, நியாயமா போராடி கிடைக்கிற எந்த ஒரு சின்ன விஷயமும் கூட மிக பெரிய வெற்றிதான். இதுதான் வெற்றியோட உண்மையான அளவுகோல். இப்போ வீரம் என்பதற்கான உண்மையான விளக்கத்தை கவனிங்க. உங்களை விட பலமான ஒரு எதிரியை எதிர்த்து நின்னு அவங்கள நேர்மையா தோற்கடிக்கிறதுக்கு பேர்தான் உண்மையான வீரம். பலவீனமானவங்கள தாக்குறதுல எந்த பெருமையும் இல்ல. பலமானவங்களை எதிர்த்து நிக்கிறதுல தான் உங்க உண்மையான தைரியமும் கெத்தும் இருக்கு. செக்ஷன் 4, மகாபாரதம் கூறும் இறுதி வெற்றி. மகாபாரதம் இத பத்தி ரொம்ப ஆழமா சொல்லுது. அறிஞர்கள் தீயவற்றை அழிப்பதையே வெற்றியாக கருதுகிறார்கள். தங்களுக்குள் இருக்கும் இழிவான குணங்களை அடக்குவதையே உண்மையான வெற்றியாக கருதுகிறார்கள். எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் பாத்தீங்களா? உண்மையான போர் வெளியில இல்லங்க, நமக்கு உள்ளதான் நடக்குது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்களையும் கீழான ஆசைகளையும் அடக்கி ஆள்றதுதான் உலகத்திலேயே மிகச் சிறந்த வெற்றி. இந்த தொகுப்பு முடிக்கும் போது உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். இன்னைக்கு உண்மையான வெற்றியை அடையறதுக்காக உங்க மனசுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு கெட்ட பழக்கத்தை அல்லது எதிர்மறை எண்ணத்தை நீங்க தோற்கடிக்க போறீங்க? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. வெளியில ஜெயிக்கிறத விட நமக்குள்ள நாம ஜெயிக்கிறது தான் எப்பவுமே நிரந்தரமானது. அந்த உண்மையான வெற்றியை நோக்கி இன்னைக்கு உங்களோட முதல் அடியை எடுத்து வைங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட உண்மையான வெற்றிக்கான பயணம் இப்போதே தொடங்கட்டும். மீண்டும் சந்திப்போம்.